வணக்கம். இந்த டாபிக் நம்ம ஃப்ரிக்ஷன்ற டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃப்ரிக்ஷன் நல்லதா கெட்டதா அப்படின்றதே ஒரு டிபேட்டே இருக்கு. எல்லா இடத்துலையும் அது நல்லதா இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க இந்த எக்கனாமிக்ஸ்ல ஒரு சேயிங் இருக்கு. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அசோக் லேலாண்ட்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி ஃப்ரிக்ஷன் குறைக்கிற மாதிரி ஒரு லூப்ரிகண்ட்டை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களாம். அதனால ஒரு கம்பெனிஸ்ல பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை, நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ரமேஷ் சிங் அப்படின்ற ஒரு ஆத்தர் அந்த இந்தியன் எக்கனாமின்ற புக்ல கூட குறிப்பிட்டிருக்காரு. அதுபடி பார்த்தீங்கன்னா, இந்த லூப்ரிகன்ஸு, ஆயில்ஸு, பால் பியரிங்ஸு இதெல்லாம் எதுக்காக பயன்படுத்துறாங்க மெக்கானிக்ஸ்ல? இதெல்லாம் ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்காக தான். அப்போ ஃப்ரிக்ஷன் நமக்கு நல்லதில்லை, அது உராய்வை கொடுக்குது அல்லது தேய்மானத்தை கொடுக்குது. இதனால பொருள் சீக்கிரமா கெட்டு போயிடுது, அழிஞ்சு போயிடுது, ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ நீங்க கொடுக்குற எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட்ல வேஸ்ட் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ஃப்ரிக்ஷன் எல்லா டைம்லையுமே கெட்டது தானா? அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றது நல்லதானா? ஃப்ரிக்ஷன் ஒருவேளை இல்லவே இல்லைன்னா நீங்க ஸ்டெடியா காலை ஊனி நடக்க முடியாது. அப்போ நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா எப்படி பிரேக் பிடிக்கிறது, வண்டி எப்படி நிற்கும்? ஸோ அதுவே ஒரு பெரிய கொஸ்டின் தான். அப்போ ஃப்ரிக்ஷன் நல்லதா கெட்டதா அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் நாட் ஆல்வேஸ் பேட். சரிங்களா? ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் ஒரு கிரிப் இருக்கும், நம்ம நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், பிரேக் பிடிச்சா வண்டி நிற்கிறதுக்கு வசதியா இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஃப்ரிக்ஷன் மெக்கானிக்ஸ்ல ஒரு மெஷின்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன்ஸ் நல்லதில்லை. அதை குறைக்கிறது எப்படின்றதுக்காக தான் இந்த ஃப்ரிக்ஷன்ற டாபிக் நம்ம படிக்கிறோம். அதை குறைக்கிறதுக்கு ஒரு ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு, அதையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃப்ரிக்ஷன் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ஒரு டேபிள் மேல ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம், ஒரு ஃப்ளோர் மேல ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ நான் ஒரு 1 நியூட்டன் ஃபோர்ஸ் உள்ள ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் அந்த பொருள் மேல. இந்த பொருள் நகரல, சரிங்களா? இப்போ மேஜர் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இது மேல கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட டைரக்ஷன் மாத்தல, அதே டைரக்ஷன் மேக்னிடியூட் மட்டும் 2 நியூட்டன் அப்படின்னு மாத்தலாம். இந்த பொருள் அப்பவும் நகரல. நீங்க ஒரு பொருள் எடுத்துக்கங்க, ஒரு பொருள் எடுத்து சாதாரண தள்ளுறீங்க, ஒரு டேபிள் எடுத்துக்கீங்க, டேபிளவே கூட தள்ளுறீங்க. அப்போ எடுத்தோன்னே அது நகன்றாது. ஃபோர்ஸ் அடிக்குவேட் லெவலுக்கு வரணும். அது எதனால இது நகரல அப்படின்னா, இந்த பாட்டம் இருக்கு இல்லையா, இந்த கான்டாக்ட், இந்த பொருளுக்கும் இந்த ஃப்ளோருக்கும் இடையில இந்த கான்டாக்ட், இந்த ஏரியா இருக்கு இல்லையா, கான்டாக்ட் ஏரியா, அந்த கான்டாக்ட் ஏரியால ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் புதுசா உருவாயிருது. ஸோ ஏன் நான் அதை புதுசா உருவாதுன்னு சொல்றேன்னா, ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபோர்ஸ் அங்கே இல்லை, வெறும் டவுன்வர்ட் ஆக்டிங் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ இந்த 2 நியூட்டன் 3 நியூட்டன் இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் நீங்க கொடுக்கும்போது, once you start applying the external force, then only the opposing force come into play. அதுக்கு முன்னாடி இல்லை, சரிங்களா? இப்போ 5 நியூட்டன் கொடுக்குறீங்க. ஒருவேளை இந்த ஃபோர்ஸ் 50 நியூட்டன்ல தான் நகரும் இந்த பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க 49 நியூட்டன் கொடுக்குறீங்க. அது வரைக்கும் என்ன இருக்கும்? இந்த அப்போசிங் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அப்போ இந்த ஃப்ரிக்ஷன் என்ன சொல்ல வருது? இந்த அப்போசிங் ஃபோர்ஸ் தான் நம்ம ஃப்ரிக்ஷன் சொல்றோம். நகர்றதுக்கு முன்னாடியே தடுக்குது இல்லையா, அதனால ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸ்டாட்டிக் கான்டாக்ட் ஃபோர்ஸ், அப்போசிங் ஃபோர்ஸ், அது பேரு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்? ஒரு பொருள் நகர்றதுக்கு முன்னாடியே, நகர ஆரம்பிக்கவே இல்லைன்னோ, நகர்றதுக்கு முன்னாடியே ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ்க்கு ஏற்ற ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் வந்துருது. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது, 2 நியூட்டன் ஃபோர்ஸ் நீங்க கொடுத்தீங்க, அப்போசிங் ஃபோர்ஸ் 2 நியூட்டன் தான் இருக்கும். ஒருவேளை 49 நியூட்டன் நீங்க அப்ளை பண்றீங்க, 49 நியூட்டன் தான் அப்போசிங் ஃபோர்ஸ் வந்திருக்கும். அப்போ ஒன்ஸ் யூ ஆர் ஓவர் கமிங் த அப்போசிங் ஃபோர்ஸ், 15 நியூட்டன்ல ஓவர் கம் ஆகுது. அதனாலதான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது என்னது? நார்மல். இந்த ஃபார்முலா எழுதிக்கல, நார்மல் ரியாக்ஷன் தான் திரும்ப நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நார்மல் ரியாக்ஷன் இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஆப்ஜெக்டோட டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜிக்கு ஈக்குவலானது தான் நார்மல் ஃபோர்ஸ் என். அப்போ நீங்க இந்த இடத்துல கூட எஃப்எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூஎஸ் எம்ஜி அப்படின்னு எழுதிக்கலாம். மியூஎஸ்ன்றது என்ன? இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க இந்த பொருள் இப்ப நகர ஆரம்பிச்சிருச்சு, நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. இப்ப நகர்ந்து போற பொருள் எல்லாமே ஸ்மூத்தாவே போகுமா அப்படின்னா ஸ்மூத்தா போகல. நீங்க கலீலியோ எக்ஸ்பெரிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு முந்தின வீடியோல நான் சொல்லியிருக்கேன். கலீலியோ எக்ஸ்பெரிமெண்ட்ல பாப்பீங்க, செகண்ட்
இன்க்ளைன்டு பிளேனை நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பொருள் தொடர்ந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் இங்கே என்ன அசம்ஷன் எடுக்கிறீங்க, இந்த பொருளுக்கும் இந்த ஃப்ளோருக்கு இடையில ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு எடுக்கிறீங்க. அதனால தொடர்ந்து அந்த பொருள் நகர்ந்து போயிட்டே இருக்கு. ஒருவேளை ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருந்திருந்தா இந்த ஃபோர்ஸை என்ன பண்ணுவோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி போயிட்டு இருக்க பொருளோட வேகத்தை குறைக்கும். அப்புறம் கடைசியா அந்த பொருள் நிற்கிறதுக்கும் காரணமா இருக்கும். சரிங்களா? அப்போ கைனடிக் ஃபிரிக்ஷன் அப்படின்றது நகர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செயல்படுறது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். நகர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கைனடிக் ஃபிரிக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ ஒரு பொருள் நகர்ந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங், தொடர்ந்து ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அதன் காரணமா சர்டைன் டைரக்ஷன்ல வித் ஆக்சலரேஷன் ஏவோட இந்த பொருள் நகர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த பொருள் தொடர்ந்து அப்படி ஈஸியா ஃப்ரீ ஃப்ளோவா நகர்ந்து போயிருமா, வேற எதுவுமே தடுக்காதுன்னா இந்த ஃப்ளோர்ல கான்டாக்ட் இருக்குல்ல, அதனால என்ன இது தடுக்கும். சரிங்களா? இது பாத் டிபெண்டன்ட். சரிங்களா? அப்போ இதை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஒர்டன் கொடுக்குறீங்களா வேலை, அதுல இது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட். அது பாத் இண்டிபெண்டன்ட் கிடையாது, இது பாத் டிபெண்டன்ட் தான். போற பாதையை வச்சு இதோட அளவு மாறும். சரிங்களா? அப்ப இதுக்கான ஃபார்முலா எஃப் கே ஈக்குவல் டு, ஈக்குவலாவே இருக்கு, மியூ கே நார்மல் டைரக்ஷன்ல எம்ஜி அப்படின்னு போட்டுருலாம். இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் லைக் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ், இதுவும் ஃபோர்ஸ் தான். கைனடிக் ஃபிரிக்ஷன் அப்படின்ற ஃபோர்ஸ், இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ரோலிங் ஃபிரிக்ஷன் அப்படின்றது எப்படி டிஃபரெண்டா இருக்குன்னா, ஒரு டயர் ஒன்று எடுத்துக்கலாம். இது டயர் கூட கான்டாக்ட்ல இருக்கிற ஒரு ஃப்ளோர். இந்த டயர் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. இது என்ன மாதிரி மோஷன் நீங்க புரிஞ்சுங்க. இது டிரான்ஸ்லேட்டரி மோஷனோட சேர்ந்த ரொட்டேட்டரி மோஷன், காம்பினேஷன் ஆஃப் டூ டிஃபரெண்ட் மோஷன்ஸ். இது சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் அடுத்து வரப்போற டாபிக்ஸ்ல பார்க்க போறோம். ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் லீனியரா மூவ்மெண்ட் இருக்குதா, டிரான்ஸ்லேட்டரி மூவ்மெண்ட்ல இருக்கா அப்படின்னா டிரான்ஸ்லேட்டரி மூவ்மெண்ட்ல இல்லை, இது சர்க்குலர் பாத் மூவ்மெண்ட்ல இருக்கு. பட் ஒட்டுமொத்த டயர் எப்படி இருக்கு, இங்க இருந்து இங்க நான் போயிட்டு இருக்கு, இது போகுது. அப்போ இது டிரான்ஸ்லேட்டரி மோஷன், இது சர்க்குலர் மோஷன். ஸோ ரோலிங் மோஷன் அப்படின்றது என்னது, ரோலிங் அப்படின்னாலே டிரான்ஸ்லேட்டரி கம் ஆங்குலர் ஆர் சர்க்குலர் மோஷன் ஆர் ரொட்டேஷன் மோஷன் ஆர் ரொட்டேஷன் சொல்லலாம். ஓகேவா? ரெண்டு காம்பினேஷன் தான், சுத்தி போயிட்டு இருக்கு. the point of contact with the floor அதை நீங்க இந்த இடத்துல கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த ரீஜன் மட்டும் எப்படி இருக்கு, கான்டாக்ட்ல இருக்கும்போது ஸ்டாட்டிக்கா இருக்கா நகர்வுல இருக்கா. சரி, இந்த ரெண்டு பொருளுமே ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்லும் சரி கைனடிக் ஃபிரிக்ஷன்லும் சரி ரெண்டுமே எதை அப்போஸ் பண்ணுது அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன் தான் அப்போஸ் பண்ணுது. முக்கியமான வார்த்தை ரிலேட்டிவ் மோஷன். சார்பு நகர்வு, சார்பு இடப்பெயர்ச்சி, அதுதான் அப்போஸ் பண்ணே தவிர ரெண்டும் சேர்ந்து நகர்றத இது அப்போஸ் பண்ணல. சரி, நீங்க ஃப்ளோர் இருக்கு, ஃப்ளோர் மேல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இதான் ஃப்ளோரு, ரெண்டுமே சேர்ந்து ஒன்னா நகருது அப்படின்னா ரெண்டு கடையில ஃபிரிக்ஷனுக்கு வேலையே இல்லை. ஆனா இந்த பொருளை ஸ்டாட்டிக்கா வச்சுக்கிட்டு மேல உள்ள மட்டும் நீங்க நகர்த்துறீங்க அப்படின்னா அப்போ ரெண்டு பொருளுக்கு இடையில கான்டாக்ட் ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த ரீஜன்ல ஃபிரிக்ஷன் வந்துருது. அப்போ ஃபிரிக்ஷன் எதை தடுக்குது, மோஷனை தடுக்குதா? இல்ல, அது ரிலேட்டிவ் மோஷன் தான் தடுக்குது. ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இன்னொரு பொருள் நகர்த்துறோம், அதை மட்டும் தான் தடுக்குது தவிர ரெண்டு பொருள் சேர்ந்து நகர்றத இந்த ரெண்டு பொருளுக்கு இடையில உள்ள கான்டாக்ட் ஃபோர்ஸ் தடுக்காது. சரிங்களா? அப்போ ஃபிரிக்ஷன் ஃபர்ஸ்ட் நீங்க இதை தெளிவாக்கிங்க, ரிலேட்டிவ் மோஷன் தான் அப்போஸ் பண்ணுது. இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் த டயர் அண்ட் வீல் அண்ட் த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கான்டாக்ட் பண்ற அந்த பாயிண்ட் மட்டும் ரெஸ்ட்ல தான் இருக்கு, ரிலேட்டிவ் மோஷன்ல இல்லை. இது நகருது. ஸோ அடுத்த செக்மெண்ட் டயரோட அடுத்த செக்மெண்ட் கான்டாக்ட் வருது. அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்கு, அதுவும் ரெஸ்ட்ல தான் இருக்கு. ரெஸ்ட்ல இருந்து நகர்ந்து போயிட்டு இருக்கு தவிர அது ரிலேட்டிவ் மோஷன்ல இல்லை. அதாவது உராய்வை ஏற்படுத்துற மாதிரி இல்லை, அது நின்று அடுத்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு நகர்ந்து போயிட்டே இருக்கு. அதனால ரோலிங் ஃபிரிக்ஷன் அப்படின்றது இந்த ஃபிரிக்ஷன்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் தான் அது. சரிங்களா? ரோலிங் ஃபிரிக்ஷன் அப்படின்றது என்ன, இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ரிலேட்டிவ் மோஷன் காமிக்க கூடாது அப்படின்றதுக்காக. இதுதான் பால் பேரிங்ஸோட பிரின்சிபலும் கூட. சென்டர்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இதுக்கு வெளியில ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இடையில ஃபிரிக்ஷன்ஸ் நீங்க குறைக்கணும். அப்ப என்ன செய்வீங்க, நிறைய பால் பேரிங்ஸை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுமே என்ன பண்றது, அந்த டைம் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல
ரெஸ்ட்ல தான் இருக்கே தவிர அது ஒரு ரிலேட்டிவ் மோஷன்ஸை கிரியேட் பண்றது இல்லை. ரிலேட்டிவ் மோஷன்ஸ்ல உள்ள ஃப்ரிக்ஷன்ஸ் அது குறைக்குது. அல்லது யூ கேன் சே அப்ளிகேஷன் ஆஃப் கிரீஸ். சரிங்களா, வண்டி எடுக்கிறீங்க, செயின் கலண்டுருச்சு சைக்கிள் செயின்ல என்ன பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கிரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. அது என்னது, எதுக்காக போட்டிருக்காங்க? லூப்ரிகன்ட் தானே. இந்த லூப்ரிகன்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷன்ஸோட இதை குறைக்கிறதுக்கான மெஷர் தான். ஓகே, இதுதான் ஃப்ரிக்ஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு சம்ஸ்ல எப்படி சால்வ் பண்றது, சம்ல இது எப்படி இன்கார்பரேட் பண்ணலாம், எப்படி லாஸ் ஆஃப் மோஷன் கூட இது ப்ராப்ளம் சால்விங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றத அடுத்த வீடியோல பார்ப்போம்.